அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கப், 1/4 கப் அளவு பச்சை அரிசி நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதை தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காய்ப்பூ, அதிகமாக வேணால் சேர்த்துக்கலாம், சுவை நல்லாயிருக்கும். வாழைப்பூ 1 சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் தான் ருசி அதிகமாக இருக்கும். ஒரு 6-7 கொத்து முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். வாழைப்பூ கூட முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா சுவை நல்லாயிருக்கும். இதை தனியாக உருவி எடுத்துக்கணும். பூ ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த பூவை அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப துவர்ப்பும் கசப்பும் உள்ள பூனா சுடுதண்ணியில் சேர்த்து லேசாக கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இல்லைன்னா சுடுதண்ணியில் சேர்த்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த துவர்ப்பு போகும். 1 நிமிஷம் சுடுதண்ணியில் சேர்த்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் பழைய பூ, அதனால் கருப்பாக இருக்குது. பாதி பூவை மிக்சியில் சுற்றி எடுத்துக்கிறேன். பூ நிறைய இருக்குது, அதனால். இதுக்கு ஒரு சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவு தேங்காய்ப்பூ, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக கூழ் மாதிரி அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயம், தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம், வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை உடச்சி விட்டு சேர்த்துக்கணும். வெங்காயம், முருங்கைக்கீரை கலந்து எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ அடை சுட்டு எடுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நல்லா செவக்க வேக விடணும். திருப்பிக்கலாம். எடுத்துடலாம். ரொம்ப கனமாக ஊற்றக்கூடாது. தோசை பிசுறு இல்லாமல் ஒரே மாதிரி வேணால் இந்த மாதிரி ஒரு வளையம் வச்சுட்டு அதில் செய்யலாம். ஒரே மாதிரி மெலிசாக வரும். மாவை கம்மியாக சேர்க்கணும். கீழ்ப்பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும்.
இது பிடிக்கலைன்னா எப்போதும் போலவே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதிக சத்தானது, அதிக சுவையோடு இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தேங்காய் சட்னி, குருமாவும் நல்லாயிருக்கும்.